மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பெண்களை பற்றினது. நான் வந்து இந்த வீடியோவுடைய டைட்டில் வந்து இங்கிலீஷ் ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இது வந்து நான் வந்து ரொம்ப விரும்பி இந்த தலைப்பை கொடுக்கல. ஏன்னு கேட்டால், பெண்கள் தங்களை பற்றிய எண்ணங்களை ரொம்ப உயர்ந்த எண்ணமாக நினைக்கணும். அதாவது செல்ஃப் எஸ்டீமை ரொம்ப கூட்டிக்கிடணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போது நான் ஒரு 4 ஸ்டேஜ் அதை பிரிக்கிறேன். பாருங்கள், எம்பவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன், இந்த 2 வந்து நிறைய பெண்களுக்கு வேணும். அப்போனா நம்ம நாடு வந்து இன்னும் நல்லா முன்னேறும் அப்படிங்கிறது. ஏற்கனவே நல்லா முன்னேறிக்கிட்டு இருக்கு. பெண்களும் நல்லா தான் எல்லா விஷயங்களையும் தன்னோட ஈடுபாட்டை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் நல்ல அப்படிங்கிறத ஒரு ஸ்டில் மோர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. எம்பவர்மெண்ட்னா என்ன? ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃபு, ஷீ இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறத விட என்ன, I am a homemaker, my wife is a homemaker, I am a financial manager, I am a financial controller, my wife is a financial controller, financial manager, I am a doctor at home, நான் வீட்டில் உள்ள ஒரு டாக்டர், she is a doctor at home, my wife is a doctor at home, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஆக்கும். why? ஏங்க, I am a domestic engineer, my wife is a domestic engineer. இது எப்படி இருக்குது? ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை விதைச்சி நம்மளை நாமே நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை என்ஹான்ஸ் பண்ண பார்க்கணும். இன்னும் நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிடணும். அதுக்கு நீங்கள் இந்திரா நூயி அப்படின்னு ஒரு கிரேட் உமனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பெப்சி அப்படிங்கிற கம்பெனியோட சிஇஓவாக இருக்கப்போ அவங்க பேசுனது ஒரு 2-3 சின்ன விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். விமன் கெனாட் ஹாவ் இட் ஆல் அப்படின்னு சொன்னாங்க. பெண்களுக்கு எல்லாமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. ஐ எம் நாட் த ஒன்லி பேட் மாம், நான் மாதிரி ஒரு மோசமான தாய் அல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்லிக்கிட்டுறாங்க. யூ கான்ட் பி ஹோம் இஃப் யூ ஆர் அட் ஒர்க், நீங்கள் வந்து வேலையில் இருந்தால் வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசுகிறாங்க. இதில் இன்ஃபரன்ஸ் என்னன்னு சொன்னால், நான் வந்து வேலை பார்க்குறத பற்றி பெருமை தான் படுறேன், இருந்தாலும் நான் ஒரு மம்மியாக, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கிடலாமோ அப்படிங்குது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி கிரேட் உமன் வந்து நமக்கு வந்து நிறைய பாடங்களை சொல்லியிருக்காங்க. ஏன் ஹவுஸ் ஒய்ஃபால் சொல்ல முடியாது? மேலே சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் நம்ம வந்து ஹோம் மேக்கர், ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர், ஃபினான்ஷியல் மேனேஜர், டாக்டர் அட் ஹோமு, டொமஸ்டிக் என்ஜினியர், இந்த மாதிரி உங்களை நீங்கள் சொல்ல பார்த்துக்கிடுங்க, சொல்ல முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களை சொல்லுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. அப்புறம் 2வது, இது ஒரு ஸ்மால் கான்வர்சேஷன். ஒரு பக்கத்து வீட்டம்மா கூட நீங்கள் பேசலாம். எப்படி அப்படின்னா பாருங்கள், ஐ டிடன்ட் see you yesterday, gone somewhere, எங்கேயா போயிருந்தீங்களா, நான் உங்களை நேற்று பார்க்க முடியலையே, have you finished or have you completed all your work, உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி. have you got any work to do, இன்னும் வேலை கொஞ்சம் பாக்கியாக இருக்கா. did you watch that டிவி ப்ரோக்ராம், அந்த டிவி ப்ரோக்ராமை வாட்ச் பண்ணிங்களா. வாட் அபவுட் யுவர் ஹஸ்பண்ட், வாட் அபவுட் யுவர் சன் ஆர் டாட்டர், இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் வந்து கான்வர்சேஷன் மூலமாக உங்கள் பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபோட என்கேஜ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசுங்க போகிறோம். நம்ம ஒன்றும் அமெரிக்கன் இங்கிலீஷ் அல்லது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அவங்க அந்த பெண்களோட பேச போகிறது இல்லை. நம்ம பக்கத்து வீட்டில் தானே பேச போகிறோம். இதில் ஒன்றும் தப்பே இல்லை, பேச பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். இப்போது அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்டுகளை வந்து பயன்படுத்த பாருங்கள். குட்டி குட்டி சென்டென்சஸை மேக்கப் பண்ண பாருங்கள். ஐ கெட் அப் ஏர்லி, சே 5 o'clock, ஐ டேக் பாத். இப்போ அப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா, தென்னு, ஆஃப்டர் தேட்டு, லேட்டர், இன்பிட்வீன், இந்த மாதிரி வேணாம். இன்பிட்வீன்னா இதற்கிடையில், லேட்டர்னா அப்புறம், ஆஃப்டர் தேட்னா அப்புறம், தென்னுனா பிறகு, இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் வந்து இடையில கொஞ்சம் சொருகி இன்சர்ட் பண்ணி இது பண்ண பாருங்கள். ஐ ஃபில் வாட்டர், நான் வந்து தண்ணியை நிரப்புதேன். ஐ ப்ரிப்பேர் டீ ஆர் காஃபி டு ஆல், எல்லாத்துக்கும் டீ அல்லது காஃபியாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். தென் ஐ மேக் பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் டேக் அவே பார்சல்னு சொல்லி இந்தியன் இங்கிலீஷில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகளுக்கோ தயார் பண்ணாதான். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஐ ஸ்டார்ட் மேக்கிங் லஞ்சு, அதை மேக் லஞ்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடணும். நான் லஞ்சு தயார் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஏன்னா 9 மணி 9:30 மணி இந்த நேரம் தான் வந்து ரொம்ப வீடு வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதாவது என்ன சொல்லன்னு தெரில, நிறைய வந்து எக்ஸைட்மெண்ட் அங்கே ரொம்ப இருக்கும், பரபரப்பு ரொம்ப கூடி இருக்கும். அதை பார்த்துக்கிடுங்க. ஸோ அந்த மேக் லஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் பின்னாலேயும் சொல்லலாம். அப்புறம் பாருங்கள், ஐ சென்ட் த சில்ட்ரன் டு ஸ்கூல்,
ஐ சென்ட் மை சன், ஐ சென்ட் மை டாட்டர் டு காலேஜ், அந்த மாதிரி. ஐ சென்ட் மை ஹஸ்பண்ட் டு ஒர்க் பிளேஸ், அதுக்கு உண்டான என்னென்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோ அதெல்லாம் பண்ணுறது. ஐ வாட்ச் டிவி ஃபார் சம் டைம், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை ஐ ரீடு புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல ஐ மேக் லஞ்ச், அது ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் லஞ்சு சொல்லலாம். ஆனால் நீங்கள் முன்னாலேயும் சொல்லலாம். அது வந்து உங்களுடைய நிலைமையை பொறுத்து, அது லீவ் இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறாங்களா, காலேஜ் போகிறாங்களா, ஒர்க் பிளேஸுக்கு ஹஸ்பண்ட் போகிறாரா, இதெல்லாம் பொறுத்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பேசுகிறது. ஆஃப்டர் டேக்கிங் லஞ்ச் ஐ ஹேவ் கேட் நாப். இந்த கேட் நாப் அப்படிங்கிறது குட்டி தூக்கம், பூனை தூங்குற மாதிரி. இதோட 40 விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 40 விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சியாஸ்டா, SIESTA, சியாஸ்டா அப்படின்னா குட்டி தூக்கம், இந்த உண்டமயக்கம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் கண்டிப்பாக அதை பண்ணணுங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். தென் ஐ ப்ரிப்பேர் ஸ்நாக்ஸ், ஐ கெட் ரெடி வித் ஸ்நாக்ஸ். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு 5, 4 அந்த மாதிரி வாங்குறதுனா அவங்க வந்து வீட்டுக்கு திரும்பக்கூடிய நேரம். ஹஸ்பண்டாக இருந்தால் 6, 7, 8 அவர் வேலை பார்க்குறத அந்த தன்மையை பொறுத்து அது மாதிரி. ஐ ஸ்பெண்ட் சம் டைம் வித் மெம்பர்ஸ் ஆஃப் மை ஃபேமிலி, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கிறேன். தென் வி ஹாவ் டின்னர், வி ஹாவ் சப்பர், ஐ ப்ரிப்பேர் சப்பர், அந்த மாதிரி சொல்லிவிட்டு வந்து சப்பர் சாப்பிட்றேன். தட் இஸ் நைட்டு சாப்பாடு, டின்னர் சாப்பிடுவேன். தென் ஸ்லீப் அட் சே 10 o'clock, ஐ கோ டு பெட் 10 o'clock. இந்த மாதிரியான குட்டி குட்டி சென்டென்சஸை நம்ம வந்து தயார் பண்ணி பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். ஒரு அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான சென்டென்சஸ் கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொஞ்சம் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லா பேசலாம். ஹேங் அவுட் த க்ளோத்ஸ் டு ட்ரை, அதாவது இந்த ஒரு வாஷ் பண்ண க்ளோத்ஸை ட்ரை பண்ணதுக்கு தொங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்த பாருங்கள், ஹவ் த கார்பேஜ் கலெக்டர்ஸ் கம். இந்த கார்பேஜ் கலெக்டர்ஸ் கார்பரேஷன் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்திருக்காங்களா, ரப்பிஷ் அல்லது இந்த குப்பையை கார்பேஜை அவங்க அந்த இதில் வந்து காட்டில் வந்து கொண்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி. ஹவ் த கார்பேஜ் கலெக்டர்ஸ் கம் ஆர் அரைவ்டு, அவங்க வந்திருக்காங்களா, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி பேசுகிறது. டேக் த திங்ஸ் அவே, இது குழந்தைகிட்ட பேசும்போது இந்த சாமானை கொண்டு போய் அங்கே வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. டேக் த டிஷ்ஷஸ் டு த சிங்க், சிங்க்னா அந்த பாத்திரம் கழுவக்கூடிய சிங்க்கு பார்த்துருப்போம். இந்த சிங்கை பற்றியே வந்து ஒரு SINK சிங்கை பற்றியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் பேசலாம். அதுக்கு இப்போது நேரம் இல்லை. அப்புறம் அந்த சிங்க்குக்கு இதை எடுத்துகிட்டு போப்பா, அந்த டிஷ்ஷஸ் எடுத்துகிட்டு போ, அந்த பாத்திரங்களை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. த ஹவுஸ் நீட்ஸ் கிளீனிங், இந்த வீடு வந்து சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது. தெர் இஸ் அ லாட் ஆஃப் கிளீனிங் டு பி டன், நிறைய கிளீனிங் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸு. ஐ எம் கோயிங் டு டஸ்ட் த ஃபர்னிச்சர், ஐ எம் கோயிங் டு டஸ்ட் த செல்ஸ் வந்து துடைக்க வேண்டியிருக்குது, ரொம்ப குப்பையாக இருக்குது, ரொம்ப தூசியாக இருக்குது, அந்த மாதிரி. ஐ எம் கோயிங் டு ஸ்வீப் ஆல் த ரூம். இந்த ஸ்வீப்புங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. பட் இப்போ வந்து நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப்களுக்கு இந்த இடங்களில் அந்த பெருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நினைங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்வீப் ஆல் த ரூம், எல்லா ரூமையும் பெருக்க வேண்டியிருக்குது. ஐ டூ த அயர்னிங், நீங்கள் இந்த சட்டையை தேய்ச்சி கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அயர்னிங் தேய்ச்சி கொடுக்கணும், அந்த மாதிரி வந்து பேசலாம். உட் யூ லெண்ட் மீ ஹேண்ட் ப்ளீஸ், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப கேர் எடுக்காட்டினா அவர்கிட்ட வந்து உட் யூ லெண்ட் மீ ஹேண்ட், எனக்கு கொஞ்சம் உதவ முடியுமா, இந்த ஒரு சின்ன வேலை செய்யணும், ஹவுஸ் ஹோல்டு சோர் பண்ணணும், நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான சில சென்டென்சஸ் பேசி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு நெகட்டிவ் திங்கிங் கொஞ்சம் இருந்தீங்கன்னா இது மாதிரி ஐ சஃபர் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் அஃப்ளிக்ஷன்ஸ், நான் படாத பாடுபடுறேன் இந்த வீட்டில், இது கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஆனால் உண்மை வந்து அதுதான், உண்மை அதுதான். இருந்தாலும் வந்து நம்ம சில நேரங்களில் உண்மையை பேச முடியல, என்ன செய்ய. ஐ சஃபர் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் அஃப்ளிக்ஷன்ஸ், படாத பாடு வீட்டில் பட வேண்டியிருக்கேன், அப்படி எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செய்ய வேண்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ டேக் கேர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் மை ஃபேமிலி, இது என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையும் நான் வந்து பார்த்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கலாம். மை டியர், இது ஹஸ்பண்ட் பேசுகிறது. கீப் ஆன் ஒர்க்கிங் ஆல் த டைம், கெட் சம் ரெஸ்ட். இல்லை உங்களுடைய பையனோ சொல்லலாம், உங்களுடைய டாக்டரும் சொல்லலாம். மை டியர் மேம், கீப் ஆன் ஒர்க்கிங் ஆல் த டைம், எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுமா, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் போய் தூங்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்புறம் திங்ஸ் ஆர் நாட் இன் தேர் பிளேசஸ்ஸு, வச்ச இடத்துல எந்த பொருளுமே இருக்கிறது இல்லை, திங்ஸ் ஆர் நாட் இன் தேர் பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஐ டூ த லாண்ட்ரி. லாண்ட்ரின்னா அந்த இப்போ வந்து வாஷிங் மிஷின் வந்துட்டு, அதனால் பாருங்கள் கையில் அவ்வளோவா துவைக்கிறது இல்லை. கையில் துவைக்கக்கூடியவங்க இன்னும் இருக்காங்க. வாஷிங் மிஷின் வாங்காதவங்க எக்கச்சக்கம் ஏராளம் இந்தியாவில். அவங்களாம் என்ன பண்ணுவாங்களோ தெரியல. இப்போ நானே வந்து இவ்வளோ வயசாகியும் கையில் தான் துவைக்கிறேன். 68 வயசாகியும் ஐ டூ த லாண்ட்ரி. ஏன்னா நான் வந்து எனக்கு 2 வாஷிங் மிஷின் என்கிட்ட இருக்குது. வாஷிங் மிஷின் வீட்டில் இருக்குது, அது வேறு. ஐ கேன் அஃபோர்ட் டு ஹாவ் எ வாஷிங் மிஷின், அது வேறு. ஆனால் இந்த வாஷிங் மிஷின் இருந்து ஒரு 2 கை இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 கை வந்து நான் வந்து சாம் பிட்ரோட அவருடைய ஒரு இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவன். அன்னையிலேருந்து நான் தான் துவைச்சிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும். டூ த டிஷ்ஷஸ், டூ த வாஷிங் அப்பு. இது வந்து கழுவுறது, அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். டூ த டிஷ்ஷஸ்ன்னு சொன்னால் அந்த பாத்திரம் நம்ம சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தை கழுவுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது மாதிரி வந்து பேச பழகிக்கலாம். அப்புறம் வந்து ஹஸ்பண்டை பற்றின ஒரு உயர்வான எண்ணத்தை நம்ம வந்து விதைக்கலாம். மை ஹஸ்பண்ட் இஸ் ஸ்மார்ட், ஹீ டஸ் நாட் டேக் சைட்ஸ் ஐதர் வித் ஹிஸ் மாம் ஆர் மீ. அப்புறம் வந்து அவன் அம்மா கூடயும் சைடு எடுக்கிறதில்ல, அந்த கட்சிக்கு போகிறதில்ல, என் கூடயும் கட்சிக்கு போகிறதில்ல. ரொம்ப அப்படி பயங்கரமாக வந்து அந்த நிலைமையை சமாளிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் ஆகும், ரொம்ப ஸ்மார்ட் ஹஸ்பண்டு. இப்படி நினைக்கும் போது நானே ஸ்மார்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்குள்ளே வந்து இன்கிரைன் ஆகும், ஃபிக்ஸ் ஆகும், எம்பெட் ஆகும், விதைப்படும் அப்படின்னு அர்த்தம். இன்கிரைன், எம்பெட், ஃபிக்ஸ், மூணுமே அப்படி தான். எம்பெட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. டெக்னிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். மை ஹஸ்பண்ட் அவுட்ஃபிட்ஸ் ஆர் அவுட் ஸ்மார்ட்ஸ். அவர் வந்து ஸ்மார்ட்டாக நடந்துக்கிட்டாரு, இந்த மாதிரி வந்து சைடு எதுவும் எடுக்காமல் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை விதைக்கலாம். ஐ எம் சேஃப், ஐ எம் ஹெல்த்தி அண்ட் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி நல்ல ஒரு இது பாருங்கள், நீங்கள் வந்து தனிமையில் இல்லவே இல்லைங்க. எந்த ஹவுஸ் ஒய்ஃபும் தனிமை இல்லை. பிகாஸ் பாருங்கள், ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபு, மை ஹஸ்பண்ட், மை மதர் இல்லா, மை ஃபாதர் இல்லா, மை சன், மை டாட்டர், ஆல் ரேலி அரவுண்ட் மீ. எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரேலி, அது ஊர்வலம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணதுக்காக கேதர் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு உங்களை பற்றின ஒரு நல்ல எண்ணங்கள் விதைச்சி நீங்கள் ஒரு குட் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. பெட்டர் ஹவுஸ் ஒய்ஃபு, த பெஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃபு. ஏன் ஹவுஸ் ஒய்ஃபு அப்படிங்கிற வார்த்தை நான் திரும்ப பயன்படுத்தலைன்னு எனக்கே தெரியல. நான் என்ன கர்ஸ் பண்ணிவிடணும், சாரி. ஹோம் மேக்கர், ஃபினான்சியல் மேனேஜர், ஃபினான்சியல் கண்ட்ரோலர், டாக்டர் டு ஹோம், டொமஸ்டிக் என்ஜினியர், இனிமேல் இந்த மாதிரி வந்து சொல்ல பழகிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு, ஃபில் வித் யுவர் மைண்டு, அதாவது ஃபில் யுவர் மைண்ட் வித் ஹாப்பி தாட்ஸ். உங்களுடைய மனத்தில் வந்து நல்ல எண்ணங்களை விதைச்சி ஒரு பெரிய, அதாவது இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இந்த பெண்கள் நல்லா இருந்தால் தான் நாடு முன்னேறும், இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.